ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 9ல் லெசன் 1 செட் லாங்குவேஜஸ் எக்ஸாம்பிள் 1.6 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்செட் தி அப்ராப்ரியேட் சிம்பிள். இது வந்து என்ன சொல்லுவோம்னா சப்செட்டுன்னு சொல்லுவோம் ஆர் நாட் சப்செட். சரிங்களா? இன் ஈச் blank டு மேக் எ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, 10, 20, 30 டேஷ் கொடுத்து 10, 20, 30, 40 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஈச் பிளாங்க்ஸ்லையும் நம்ம அது வந்து சப்செட்டா நாட்ட சப்செட்டா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது கொடுப்பாருங்க 10, 20, 30 இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே இந்த இதில் இருக்குது. அப்படி தானே? அப்படிங்க எல்லா எலமெண்ட்ஸுமே இருந்தால் இதை வந்து என்ன சொல்லுவோம்னா சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட் இதில் உள்ள எலமெண்ட்டு இதில் இல்லைனாலும் இதுக்கு வந்து நாட் அ சப்செட் வரும். சரிங்களா? இது வந்து எப்படி எழுதணும்னா பாருங்கள். Since every element of 10, 20, 30 is also an element of 10, 20, 30, 40 இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே இந்த 10, 20, 30, 40ல் இருக்குது. அதனால we get இந்த செட்டு வந்து இந்த இதோட சப்செட். சரிங்களா? அடுத்த இது பாருங்கள். செகண்ட் இது P, Q, R இது வந்து இந்த இதுக்கு சப்செட்டான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இதில் Pன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த இதில் வருதான்னு பாருங்கள். இல்லை, அப்படி தானே? W, X, Y, Z தான் இருக்குது. Pங்கிற இது எலமெண்ட் வந்து இதில் இல்லை. அப்போ இதில் என்ன வரும்னா நாட் அ சப்செட்டுன்னு வரும். சரிங்களா? இதை எப்படி எழுதுவோம்னா சின்ஸ் தி எலமெண்ட் P பாருங்கள் என்ன எழுதுவோம். சின்ஸ் த எலமெண்ட் P பிலாங்ஸ் டு P, Q, R பட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு W, X, Y, Z இந்த இதோட எலமெண்ட்ஸ் வந்து Pங்கிற எலமெண்ட் வந்து P, Q, Rல மட்டும்தான் இருக்குது. இந்த இதில் இல்லை. அதனால இது வந்து நாட் அ சப்செட். சரிங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 1.7 பாருங்கள். ரைட் ஆல் த சப்செட் ஆஃப் A ஈக்குவல் டு A, Bன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் உள்ள எல்லா சப்செட்ஸையும் எழுத சொல்லியிருக்காங்க A, Bயில். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. A ஈக்குவல் டு A, B. சரிங்களா? அடுத்து த சப்செட் ஆஃப் ஏ என்ன வரும் பாருங்கள். ஏஆர் ஃபஸ்ட்டு எம்டி செட் ஒன்று வரும். சரிங்களா? இது வந்து எம்டி செட். சரிங்களா? இது வந்து உங்கள் புக்கில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா இப்படி போட்டிருப்பாங்க. இதுவும் எம்டி செட் தான், இதுவும் எம்டி செட் தான். அடுத்து வந்து ஏ மட்டும் தனியாக ஒரு செட். சரிங்களா? சப்செட். அடுத்து பி மட்டும் ஒரு சப்செட். அடுத்து ஏ, பி. ஏ, பி வந்து ஒரு சப்செட். சரிங்களா? மொத்தம் 4 சப்செட் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எம்டி செட், அடுத்து ஏ, அடுத்து பி மட்டும், அடுத்து ஏ, பி. சரிங்களா? இவ்வளோதான் சப்செட் ஆஃப் ஏன்னு கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளோதான் எழுதணும். சரிங்களா? அடுத்து வந்து 1.8 பாருங்கள். எக்ஸசைஸ் 1.8 என்ன கொடுத்துருக்காங்க. வெரிஃபை வெதர் ஏ ஈக்குவல் டு 20, 22, 23, 24 அண்டு பி ஈக்குவல் டு 25, 30, 40, 45 ஆர் டிஸ்ஜாயின் செட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? டிஸ்ஜாயின் செட்னா என்னது? டிஸ்ஜாயின் செட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 20, 25, 22, 23, 24. அடுத்து பி ஈக்குவல் டு 25, 30, 40, 45. இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏ இன்டர்செக்ஷன் பி, இதை வந்து இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னது? ஏ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 20, 22, 23, 24. அடுத்து இன்டர்செக்ஷன் பி. அடுத்து என்னது? பி எடுத்து எழுதிக்கோங்க. 25, 30, 40, 45. சரிங்களா? இப்போது இன்டர்செக்ஷன்னா என்னதுன்னா இதில் ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இதில் 20, 22, 23, 24 இது எதுவுமே இதில் வரல. அப்படி தானே? இதில் உள்ள எந்த இதுவுமே நம்பருமே இதில் வரல. அப்போ இதுக்கு வந்து பொதுவான நம்பர் கிடையாது. அப்போ இது என்ன வரும்? எம்டி செட்டாக தான் வரும். சரிங்களா? ஏதாவது சப்போஸ் இங்கே 20 இருந்து இங்கேயும் 20 இருந்துச்சுன்னா இங்கே வந்து அந்த நம்பர் 20ன்னு வரும். அப்போ இது வந்து நாட் அ டிஸ்ஜாயின் செட். சரிங்களா? இப்போது எந்த நம்பருமே வரல. அப்படி தானே? இதில் இருக்க நம்பர் இதில் வரல, இதில் இருக்க நம்பர் இதில் வரல. அப்போ இது வந்து என்னது? எம்டி செட்டாக தான் வரும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது எம்டி செட்டாக வந்துச்சுன்னா என்ன எழுதுனா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி செட். ஏ அண்டு பி ஆர் டிஸ்ஜாயின் செட்ஸ். சரிங்களா?
அவ்வளோதான். அடுத்து எக்ஸாம்பிள் 1.9 பாருங்கள். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் தி நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் எ செட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா எக்ஸ் கமா ஒய் கமா இசட். இந்த இதுக்கு சப்செட்ஸ் நம்பர் ஆஃப் சப்செட்ஸும் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? n ஆஃப் p ஆஃப் x. சரிங்களா? அடுத்து ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n ஆஃப் p ஆஃப் x மைனஸ் 1. சரிங்களா? இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு n ஆஃப் p ஆஃப் x கண்டுபிடிக்கணும். n ஆஃப் p ஆஃப் x கண்டுபிடிக்க நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸில் எத்தனை இது n ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. ஏ கமா பி கமா சி கமா எக்ஸ் கமா ஒய் கமா இசட். சரிங்களா? எழுதிட்டு தென் n ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. சரிங்களா? n ஆஃப் எக்ஸ்னால் எப்படி கண்டுபிடிப்போம்? இதில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதை எண்ணி எப்படி போடுவோம், அப்படி தானே? 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து n ஆஃப் p ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா n ஆஃப் p ஆஃப் எக்ஸ் 2 பவர் n ஆஃப் p ஆஃப் எக்ஸ்னாலே 2 பவரில் தான் வரணும். நம்மளுக்கு இங்கே n ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பவரில் எழுதிக்கணும். சரிங்களா? 2 பவரில் n ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை எழுதிக்கணும். அப்போ 2 பவர் 6. அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 6 டைம்ஸ் எழுதிக்கிறோம். அப்படி தானே? அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? நம்மளுக்கு 64. சரிங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? n ஆஃப் p ஆஃப் எக்ஸு. இதுதான் என்னது? த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். சரிங்களா? த நம்பர் ஆஃப் சப்செட். அடுத்து ப்ராப்பர் சப்செட் நம்மளுக்கு வேணும். அப்படி தானே? ப்ராப்பர் சப்செட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு ஃபார்முலா என்னது? த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். அதுக்கு ஃபார்முலா என்னது? n ஆஃப் p ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. நம்ம n ஆஃப் p ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 64 மைனஸ் 1 அப்போது 63. இதுதான் என்னது? நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். சரிங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ வரும். ஓகே, பாய்.